வெல்கம் பேக் டு மை சேனல். சண்டே அன்னைக்கு என்னோட வாழ்க்கை இப்படி தாங்க போகும். மற்ற நாளை விட சண்டே அதிகமான வேலை இருக்கும். என்னென்ன செய்வேன் பார்க்கலாங்களா? மட்டன் குழம்பு தாங்க இன்னைக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு டம்ளர் டீ குடிக்கலன்னா மண்டையே வெடிச்சிடும். எங்கள் வீட்டு மட்டன் குழம்பு ரொம்ப சிம்பிள். வானலியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு கப்பு சின்ன வெங்காயம் நல்லா வணக்கிக்கணும். இதனோட இஞ்சி பூண்டு ரெண்டுமே சோம்பேறித்தனமாக இருந்ததுனால தனியாக அரைக்கல, இதோடய போட்டு அரைச்சிட்டேன். நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த வாரம் அரைச்சிட்டு வந்து சிக்கன் மசால் தூள், அதாவது மட்டனுக்கும் போட்டுக்கலாம். அதுலேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். காரம் கம்மியாக தான் இருந்தது, அதனால குழம்பு கொதிக்கிறப்ப கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி மிளகாட்டி வைக்கிறப்போ குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே தண்ணி குழம்பு போல தான் வைப்பேன். இந்த வாரம் என்ன பண்ணால் கொஞ்சம் கிரேவியாட்ட வச்சுட்டேன். குழம்பு பத்தாத போயிடுச்சு மதியானத்துக்கு. இப்போ குக்கரில் கொஞ்சமாக பட்டை சோம்பு தாளிச்சிருங்க. அடுத்தது சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா பழுத்த தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற மட்டனை இதோட சேர்த்துடணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தான் நம்ம இஞ்சி பூண்டை நான் வணக்கிற வெங்காயத்திலேயே போட்டிருக்கேன். அப்படியும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் தனியாக அரைச்சி போடணும்னு நினைக்கிறவங்க இப்படியும் சேர்த்துக்கலாம். என்னோட யூடியூப் இன்கம் பார்த்துடலாங்களா? 4 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேங்க. 4 காசு கூட வந்ததில்லை. அப்புறம் ஏன் வீடியோஸ் போடுறேன்? நம்மளுக்குன்னு ஒரு வேலை செய்யறோங்கிற திருப்தி இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக மட்டும்தான் போடுறேன். மானிட்டைஸ் ஆச்சு, சில ப்ராப்ளம்னால அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ மட்டனை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. இதுலேருந்து தண்ணி விட்டு வரும். அதே மாதிரி யூடியூப்ல நான் எந்த விதமான ப்ரமோஷனும் செய்ய மாட்டாங்க. எனக்கு ஏன்னா அந்த மாதிரி எந்த பொருளும் நான் வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் என்னோட சேனல் இதே மாதிரியே இருக்குது. உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள், அந்த மாதிரி நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ தான் விளாக்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கிரேவிங்கிறதுனால நிறையா தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஓரளவுக்கு ஊற்றினா போதுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது தண்ணி குழம்பு மாதிரி போயிடும். இந்த மசாலா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் இந்த மசாலா வீடியோ வச்சு அரைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நல்ல தளன்னு மட்டன் கிரேவி ரெடி ஆயிருங்க. இட்லியோட மட்டன் கிரேவி சாப்பிட எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் சண்டேனா காலையிலே மட்டன் இல்லை சிக்கன் குழம்பு வச்சிடணும். அப்போ தான் என் பசங்களுக்கு மட்டன், அதாவது நான்வெஜ் சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். இப்போ மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதனோட தேவையான அளவு கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இட்லியோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மதியத்துக்கும் இதே கிரேவி தான் சாப்பாடு வச்சு முடிச்சிருவேன். சண்டே அன்னைக்கு ஒரே சமையல் தாங்க. நைட்டு வரைக்கும் குழம்பு இருந்தால் இட்லி தோசை ஊற்றிக்குவேன். பொங்கலுக்குன்னு தனியாக ஷாப்பிங்லாம் போகலை. இது வரைக்கும் எடுத்த சாரீஸ் எது கட்டாத இருக்கோ அதோட ப்ளவுசஸ் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. காட்டன் சாரீஸ் தான் என்னோடய ஃபேவரட். அதுவும் இந்த மாதிரி பத்திக் பாந்தினி அந்த மாதிரி மாடல் வர்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சாரீ ஈரோடு போனப்போ அக்காவோட போய் எடுத்தது தான். சதனில் எடுத்தது 440 ருபீஸ் தான். இன்னொரு பழக்கமும் இருக்கும், ஆன்லைனில் ட்ரெஸ்ஸஸ் எடுப்பேன், ஆனால் சாரீஸ் எடுத்தது கிடையாது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எதுலேயுமே சாரீஸோ சுடியோ நான் வாங்க மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு செட் ஆகாது. அது இல்லாத ஆன்லைன் புட்டிக்லேயும் வாங்க மாட்டேன். டேரெக்டாக போய் சாரியை தொட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்து தான் வாங்குவேங்க. அப்படி வாங்குறதுலே கடையில் பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்கும், வீட்டில் பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்கும். அதனால இன்ஃப்ளூயன்சர்னு விற்கிற யாருக்கிட்டையும் நான் வாங்க மாட்டேன். வாங்கினாலும் அது திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் வச்சுருப்பேன், இல்லைனா ரிட்டர்ன் போட்டுருவேன். வீட்டில் மிஷின் இருக்குன்னு தான் பேர், ஆனால் தைக்கிறது இல்லைங்க. நான் தைச்சே 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க தைச்சேன்னா. அதனால பொங்கலுக்கு தைக்க வேண்டிய ப்ளவுஸ் எல்லாத்தையுமே காட்டன் ப்ளவுஸஸாக இருந்தால் தண்ணியில் போட்டு காய வச்சு கொண்டு போய் கொடுத்துருவேன். இல்லை நார்மல் ப்ளவுஸ்னால் அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவேன். அதில் 2 அவங்க தைச்சிட்டாங்க, இந்த 2ஐயும் கொண்டு போய் கொடுக்கணும். அதே மாதிரி பொங்கலுக்கு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்கன்னா முன்கூட்டியே பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஹரிபரியில் பண்ணி என்ன மாதிரி ஒவ்வொன்றா விட்டுட்டு ஊருக்கு போயிடாதீங்க. சண்டேனா வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் போகிற வேலை இருந்ததுனால வெளியில் போயிருந்தேன். அப்போ நர்சரி வழியாக போனப்போ நம்மளுக்கு தேவையான செடி 2-3 வாங்கி கொடுத்தாங்க. அதுலேயும் முட்டாள்தனமாக என்ன பண்ணிட்டேன், இருக்கிற மல்லிகைப்பூ செடியே வாங்கிட்டு வந்துட்டேன். திருப்பி இதை ஊரில் கொண்டு போய் வச்சிடலாம், இல்லைன்னா தொட்டியில் வச்சிடலான் இருக்கேன். கூடவே 2-3 விதைகளும் வாங்கிட்டு வந்தேன். சரி, கீரை விதைகள் போட்டு விட்டால் வருமானு பார்க்கறதுக்காக. பீட்ரூட் ரொம்ப நாள் ஆசை, போட்டு பார்த்தா எப்படி வரும் அப்படின்னு பார்க்கறதுக்காக வாங்கிட்டு வந்தோடனே இந்த சிகப்பு தண்டைக்கீரையை போட்டுட்டேங்க. போட்டு விட்டுட்டு ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே விதை வந்துடும் இல்லைங்கிற ஒரு ஐடியாவில் போட்டிருக்கேன். பார்க்கலாம், 1 வாரம் லீவ் விட்டுருக்காங்க. தண்ணி யார் ஊற்றுறதுன்னு தான் தெரியல. விதை போட்டாச்சு.
விதைகளை போட்டு விட்ட கையோடய தண்ணிகளே ஊற்றி விட்டுட்டேன். பொங்கல் கிளீனிங்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கனாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இல்லை என்டர்டெய்னிங்காக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போர் அடித்தா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.